அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். சாந்தியும் சமாதானமும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நன்மக்கள் மீதும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகோதரர்களே, சகோதரி, அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய மருதுபாண்டி அவர்கள் நபிகள் நாயகம் குறித்த சிந்தனையை தூண்டக்கூடிய அறிவுபூர்வமான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையில் அவரது உரையால் நான் ஈர்க்கப்பட்டிருக்கின்றேன், கவரப்பட்டிருக்கின்றேன். ஒரு நல்லதொரு செய்தியை நமக்கு முன்னால் அவர் வழங்கியிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா விதமான நல்லொருளையும் தந்தருள்வானார்கள். ஆமீன். அவர்கள் குறிப்பிட்டு காட்டும்போது கூறினார்கள், நபிகளார் குறித்து பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவர்களை புகழ வேண்டும் என்று சொன்னால் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அவர்களது செயல்களுக்காக, பண்பாடுகளுக்காக. உண்மையில் அவருடைய பெயரே அதுதான், புகழப்படுபவர் என்பதுதான் முகம்மது என்பதற்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது. அதிகமாக புகழப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர் என்பதும் அதனுடைய பொருளாக இருக்கின்றது. உலகத்தில் அதற்கு முன்பு எவரும் அந்த பெயரை சூட்டிக் கொண்டதில்லை. எனவே முகம்மது என்ற சொல் முதலாவதாக இந்த இறுதி தூதருக்குத்தான் வைக்கப்பட்டது. அதனுடைய பொருளே புகழுக்குரியவர், புகழப்படுபவர், புகழுக்கு தகுதியானவர் என்பதாகத்தான் இருக்கின்றது. இந்த புகழ் எதுவரை நிலைத்திருக்கும் என்பதை திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டுகின்றான். நபியே, உமக்காக உமது புகழை நாம் உயர்த்தி இருக்கின்றோம் என்று இறைவன் ஒரு திருவசனத்தை திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே இந்த புகழ் என்பது எப்போதும் நிலைத்திருக்கும். எந்த தலைவருக்கும் இல்லாத வகையிலே அந்த புகழை இறைவன் அவருக்கு தந்திருக்கின்றார். மகாத்மா காந்தியடிகள் முகமது நபிகளார் குறித்து கூறுகின்ற போது 1929 அவருடைய வார இதழான யங் இந்தியா என்ற இதழிலே நபிகளார் குறித்து அவர் எழுதி வருகின்றார். அதில் என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், மனித சமூகத்தில் தோன்றிய மனிதர்களில் மகத்தானவராக இந்த முகமது நபிகளார் இருக்கின்றார். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி மட்டுமல்ல, எளிமையை மக்களுக்கு போதித்தார். தானும் எளிமையாக வாழ்ந்த ஒரு மாமனிதர். மக்களுக்கு மத்தியிலே அவர் கடுமை இல்லாமல் மிக கருணையோடு நடந்து கொண்ட ஒரு மாமனிதராக இருந்தார். வாக்கு தவறாதவராக அவர் இருந்தார் என்று நபிகளார் குறித்து அவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு கொண்டு வருகின்றார். இறைவனுடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு செயல்படுவதிலே முனைப்புடன் அவர் செயல்பட்டார். எப்போதும் அவரது உள்ளத்திலே இறையச்சத்தோடு வாழக்கூடியவராக, இறையச்சம் பேணக்கூடியவராக அவர் இருந்தார் என்று காந்தியடிகளார் குறிப்பிட்டுவிட்டு, நபிகளார் குறித்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை முதலாம் பாகத்தை முடித்துவிட்டு இப்போது இரண்டாம் பாகத்தை முடிக்கப் போகின்றேன். என் உள்ளத்திலே ஒரு வருத்தம் ஏற்படுகின்றது. இந்த 2 பாகங்களோடு இந்த மனிதரை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நின்று போகின்றதே என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றது என்று யங் இந்தியாவிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார் மகாத்மா காந்தியடிகள். அதே போல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் முகமது நபிகளார் குறித்து குறிப்பிட்டு காட்டுகின்றார். என்னவென்று சொன்னால், அவர் சமத்துவத்தினுடைய தூதராக உலகத்திற்கு அருளப்பட்டவர். சமத்துவத்தினுடைய தூதராக அருளப்பட்டவர். சாதி, இனம், மொழி, நிறம் இவற்றின் அடிப்படையிலே மக்கள் பிளவுபட்டு நிற்பதை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தார். மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்று உரத்து முழங்கினார். அதை தனது வாழ்க்கையிலே நிரூபித்தும் காட்டினார். பிராக்டிக்கல் பிரதர்ஹுட், செயல்முறை சகோதரத்துவம் என்பதை நபிகளார் இந்த பூமியிலே நிலைநிறுத்தி காட்டினார் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போல தேசிய கீதத்தை வடிவமைத்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நபிகளார் குறித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், சர்வதேச சகோதரத்துவத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டியவர் நபி பெருமானார் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே இருந்த அறியாமை, மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு பகுத்தறிவுவாதி என்று நபிகளாரை குறித்து அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அன்னி பெசன்ட் அம்மையார் முதல்
ஆப்ரஹாம் லிங்கன் வரை நபிகளார் குறித்து சிலாகித்து அவர்களை புகழ்ந்து நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். ஏராளமான தலைவர்கள், உலகத் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூகவியலாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் நபிகளாரை குறித்து மிகவும் புகழ்ந்து கூறிக்கொண்டே செல்கின்றார்கள். ஏன் இந்த நிலை? இந்த மாமனிதருக்கு இத்தகைய சிறப்பு எங்கிருந்து வந்தது? மைக்கேல் ஹெச் ஹார்ட் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். மனித குல வரலாற்றை ஆய்வு செய்து இந்த மனித குல வரலாற்றில் மக்களுக்கு மிகச்சிறந்த சேவை செய்த, மிக பெரும் பங்காற்றிய, மிக பெரும் தாக்கத்தை மனித சமூகத்தில் ஏற்படுத்திய மனிதர் யார் என்பதுதான் அவருடைய ஆய்வு. இறை தூதர்களிலிருந்து அறிவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் தலைவர்கள், இவர்கள் எல்லோரையும் அவர் ஆய்வு செய்கிறார். 1978 அந்த ஆய்வின் முடிவாக த 100 என்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடுகின்றார். அவர் ஒரு கிறிஸ்தவர். அதில் ஐன்ஸ்டீன் வரார், ஜீசஸ் வரார், மோசஸ் வரார், இப்படியாக மாசைதுங் வருகிறார், அசோகர் வருகிறார் இல்லையா, மகாவீரர் வருகிறார். இப்படியாக எல்லோருமே அந்த பட்டியலிலே இடம்பெறுகிறார்கள். அந்த பட்டியலிலே அவர் முதலாவதாக முகமது நபியை குறிப்பிடுகின்றார். முகமது நபி அவர்கள்தான் மனித சமூகத்தில் மிக பெரும் மாற்றத்திற்கு வித்திட்டவர் என்று அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அவர் பின்பற்றக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஜீசஸை கூட அவர் 4வது இடத்திலே வைக்கிறார். மோசஸை அதற்கு பிறகு 15வது இடத்திலே வைக்கின்றார். ஐன்ஸ்டீன் அவர்களை 2வது இடத்திலே அவர் வைக்கிறார். அவர் அதற்கு கூறக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஏன் இந்த முகமது அவர்களை நான் 1வது இடத்திலே வைக்கிறேன் என்று சொன்னால், இதற்கு பின்னால் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், தலைவர்கள், இறை தூதர்கள் ஆக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய சமூகம் ஒரு நன்றாக இருந்த சூழலில் அவர்களுக்கு மத்தியிலே செயல்பட்டவர்கள் இல்லையா. பண்பாட்டிலே சிறந்தவர்களாக அல்லது வளத்திலே அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கும்போது ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு மத்தியிலே தான் அவர்கள் செயலாற்றினார்கள். ஆனால் முகமது நபிகளார் அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட போது அந்த மக்காவினுடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், எந்த ஒரு மன்னர்களும் கூட அந்த பிரதேசத்தை, அரபு பிரதேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை கூட கொண்டதில்லை. அந்த அளவிற்கு மோசமான மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். ஒழுக்கம் இல்லாதவர்களாக, பண்பாடு இல்லாதவர்களாக, நாகரிகம் இல்லாதவர்களாக, கடும்போக்காளர்களாக அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆக அத்தகைய நிலையில்தான் முகம்மது அவர்கள் அந்த குலத்திலே அவர்கள் தோன்றுகின்றார்கள், நபியாக தோன்றுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பின்னால் குறிப்பிடக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு துறையில் தான் சாதனை புரிகின்றார்கள். ஒன்று ஆன்மீகத்துறை, அல்லது அரசியல், அல்லது அறிவியல், அல்லது பொருளாதாரம் என்று சொல்லி அவர்கள் சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். ஆனால் முகமது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலிலே மிக பெரும் சாதனையை படைத்ததோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியான ஒரு சமூகத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஆன்மீக ரீதியான ஒரு சமூகத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். தனி மனிதன், குடும்பம், சமூகம் இவை அனைத்திற்கும் உரிய வழிகாட்டுதல்களை அவர்கள் வழங்கினார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவேதான் இந்த மாமனிதரை 1வது இடத்திலே வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இவ்வளவு மிக பெரும் சாதனையை படிப்பறிவற்ற இறுதி தூதர் அவர்கள் எப்படி செய்தார்கள்? இறுதி நாள் வரை நிலைத்திருக்கக்கூடிய, பேசப்படக்கூடிய மகத்தான ஒரு மாற்றத்தை மனித சமூகத்திற்கு அவர்கள் எப்படி தந்தார்கள் என்று சொன்னால், அதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 விஷயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் மக்களுக்கு மத்தியில். என்னவென்று சொன்னால், இந்த பிரபஞ்சங்களை எந்த இறைவன் படைத்தானோ, இந்த உலகத்தை எந்த இறைவன் படைத்தானோ, வானங்கள், இந்த பூமி மற்றும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையிலுள்ள அனைத்தையும் எந்த இறைவன் படைத்தானோ, அதே இறைவன் தான் மனிதர்களையும் படைத்திருக்கிறான், உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறான். எனவே அந்த இறைவனை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், அவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் இணங்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார்கள். எனவே பிரபஞ்சத்தினுடைய அதிபதி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், பிரபஞ்சம் என்பது வியக்கத்தக்க அளவிலே தினந்தோறும் மாற்றமடைந்து கொண்டே வருகின்றது.
அறிவியலாளர்கள் அதற்குரிய தகவல்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்திலே கிட்டத்தட்ட 300 400 பில்லியன் கேலக்சி இருப்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இல்லையா? 300 400 கேலக்சிகள் இருக்கின்றன. ஆக ஒவ்வொரு கேலக்சிலையும் நம்ம பார்க்கிறோம் பல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஆக நமது சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்கின்றது என்று சொன்னால் சூரியனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆல்பா சென்ட்ரி என்பதாம். ஆக சூரியன்லேருந்து ஆல்பா சென்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா நமது அப்போலோ என்கின்ற ராக்கெட்டில் சென்றால் 80,000 வருடங்கள் ஆகும் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்திற்கு ஒரு கேலக்சியில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு? பில்லியன் கணக்கில் 200 300 பில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக கண்டறிகின்றார்கள். இன்னும் அவை விரிவடைந்து கொண்டே செல்கின்றன. இதே போல பல கேலக்சிகள் இருக்கின்றன. 300 பில்லியன் கேலக்சிகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். அப்ப அந்த கேலக்சில எல்லாம் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு? இது இறைவனுடைய படைப்பாற்றலுக்கு ஒரு மிகச்சிறந்த அத்தாட்சியாக இருக்கின்றது சகோதரிகளே. அடுத்ததாக நமது உடலை எடுத்துக்கொள்ளலாம். இந்த உடல் எவ்வாறு இயங்குகின்றது? நாம் வர்றோம், காரை விட்டு இறங்குறோம், உள்ளார உட்கார்ந்துருக்கிறோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம், அப்புறம் தூங்க போகும். ஆனால் உடல் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது? நமது உள்ளுறுப்புகள் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆற்றலை நாம் சுமந்து கொண்டு திரிகின்றோம். இதனுடைய செயல்பாட்டை தீர்மானிப்பது யார்? இந்த இதயம் இரத்தத்தை எப்படி பம்ப் செய்யணும், இரத்த நாளங்கள் வழியாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எவ்வாறு அது கொண்டு செல்லப்படுகின்றது இல்லையா? நுரையீரல் எவ்வாறு நமக்கு சுவாசிப்பதற்கான இயக்கத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டே வருகின்றது. நமது சிந்தனை திறன் எப்படி கம்ப்யூட்டரை விட மிக வேகமாக இருக்கின்றது. நமது பார்வை திறன் உலகத்தில் இல்லாத எல்லா லென்ஸுகளையும் விட சிறப்புடையதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் எப்படி? நமது நுகர்வு திறன் எப்படி இருக்கின்றது? இவையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்பதில்லை. இவையெல்லாம் இறைவனிடமிருந்து நமக்கு அருளாக கிடைத்திருக்கின்றது இல்லையா? ஆக இறைத்தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்கள் இவைகளை படைத்த இறைவன் யாரோ, உங்களது உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் யாரோ, அந்த உடலுக்குள் உயிரை உழவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் யாரோ, அந்த இறைவன் தான் உங்களது இறைவன் என்று மக்களை ஒரே இறைவனின் பக்கம் வருமாறு அழைப்பு விடுக்கின்றார்கள் இல்லையா? மக்கள்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல, ஒரே இறைவனின் பக்கம் வாருங்கள், அவனை மட்டுமே வணங்குங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார்கள். நீங்கள் பிறருக்கு அடிமையாகி போகாதீர்கள். அதற்கு அடுத்ததாக அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எப்படியும் வாழலாம் என்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. பல பேர் இதை நம்ப மாட்டோம் இல்லைங்களா? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அதை நம்ம நம்புவோம். தாயினுடைய கருவறையில் சில மாதங்கள் இருந்தோம் இல்லையா? அதை பார்க்கறதுனால நம்ம என்ன செய்யறோம்? உணர்றோம், ஆக அங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இங்க வந்தோம். அந்த இடத்துக்கு கருவறைக்கு நாம் எப்படி வந்தோம்? தன்னால வந்து விடவில்லை, அதற்கு முன்பு ஒரு இடத்தில் இருந்ததுனால தான் நம்ம அந்த இடத்துக்கு அனுப்பப்படுறோம் இல்லையா? எப்படி அதற்கு முந்தைய இடம் மறைவாக இருக்கின்றதோ அதே போல மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்பதும் மறைவாக வைக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நடந்தே தீரும், அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த நாள்ல என்ன நடக்கும், அந்த மறுமை நாள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத இறைத்தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு போதிக்கின்றார்கள். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களது பார்வை எப்படி இருந்தது? உங்களது பேச்சு எப்படி இருந்தது? புறம் பேசினீர்களா? நல்ல வார்த்தைகள் பேசினீர்களா? ஆலோசனைகள் கூறக்கூடிய வழிகாட்டிகளாக இருந்தீர்களா? அறிவுரை கூறக்கூடிய நல்ல பேச்சுகளை பேசினீர்களா அல்லது கெட்ட பேச்சுகளை பேசினீர்களா? பேச்சுகளை குறித்து விசாரிக்கப்படும். நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள்? உங்களுக்கு செல்வத்தை நீங்கள் நேரான வழியில் சம்பாதித்தீர்களா அல்லது முறையற்ற வழியில் நீங்கள் சம்பாதித்தீர்களா? அதை குறித்த விசாரணை நடைபெறும் இல்லையா? அதற்கு பிறகு நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள்? மது போதைக்காக அதனை செலவு செய்தீர்களா? ஊதாரித்தனமாக செலவு செய்தீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்திற்காகவும் பிறருக்காகவும் பயன்படக்கூடிய வகையில் செலவு செய்தீர்களா என்ற விசாரணையும் உங்களுக்கு இருக்கின்றது இல்லையா? இவை எல்லாவற்றிற்கும் விசாரணை இருக்கின்றது. அந்த விசாரணையினாலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சங்களையும் உங்களையும் படைத்த இறைவன் அந்த நாளிலே உங்களை குறித்து விசாரிக்க இருக்கின்றான். எனவே உங்களது செயல்களை நீங்கள் சீரமைத்துக் கொள்ளுங்கள். இந்த செயல்கள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்?
இன்னைக்கு வந்து தவறான எண்ணம் கொண்ட ஒருவன் ஒரு கடை வீதிக்கு செல்றான், திருடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னா, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்துச்சுன்னா, ஒரு பலகை இருந்துச்சுன்னா, அவர் உடனே அலர்ட் ஆயிடுவார் இல்லைங்களா? அவர் வந்து தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனிதருக்கு வந்து ஏற்படாது. இங்கே இறைத்தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதர்களே நீங்கள் இறையச்சத்தோடு இருங்கள். ஏனென்று சொன்னால், எந்த இறைவன் உங்களை படைத்தானோ அந்த இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஆக இந்த பூமியை முழுவதுமாக கண்காணிப்பது அப்படிங்கிறது வந்து சிரமமான விஷயமா, இறைவனுக்கு வந்து சிரமமான விஷயமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சிரமமான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்ன இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பறந்து விரிந்த ஒன்று. இந்த பிரபஞ்சத்தோடு இந்த பூமியை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, ஒரு சகாரா பாலைவனத்திலே ஒரு மோதிரம் கிடந்தால் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு மோதிரம் கிடக்குன்னா ஈஸியா நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதே போலதான் இறைவனுடைய படைப்பில் இந்த பூமி என்பது அற்பமான ஒரு பொருள். அவனுடைய பார்வையில் எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கின்றது. எல்லாமே அந்த இறைவனுக்கு தெரியும். ஆக இந்த 3 விஷயங்களை என்ன செய்கின்றார்கள்? மக்களுக்கு மத்தியிலே உணர்த்துகின்றார்கள். பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாகிய ஒரே இறைவனின் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும். அதற்கு அடுத்ததாக, நீங்கள் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட இருக்கின்றீர்கள். எனவே உங்களது செயல்களை அதற்கு முன்பாக சீரமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். உயர்ந்த ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் நடந்து கொள்ளுங்கள். அந்த பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பேணுவதற்கு இறையச்சம் உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அந்த இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் என்று நபிகளார் அவர்கள் அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். இந்த அழைப்பை செவிப்படுத்த மக்களை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றார்கள், ஒரு சமூகத்தை கட்டமைக்கின்றார்கள். மதீனாவை தலைமையிடமாக வைத்து ஒரு சமூகத்தை கட்டமைக்கின்றார்கள் சகோதரர்கள், இல்லையா? வெறும் 13 வருடங்கள் மக்காவிலே 10 ஆண்டுகள் இருந்துவிட்டு அதன் பிறகுதான் மதீனாவிற்கு செல்கின்றார்கள், இல்லையா? மக்காவுடைய வாழ்க்கை 13 ஆண்டு காலம், மதீனாவுடைய வாழ்க்கை 10 ஆண்டு காலம். ஒரு 10 ஆண்டு காலத்துல ஒரு மிக பெரும் அரசை அவர்கள் நிர்மாணிக்கின்றார்கள். மதீனாவை தலைமையிடமாக கொண்டு ஒரு அரசையை கட்டி எழுப்புகின்றார்கள். யாரை வைத்து என்று சொன்னால், இவர்களது அழைப்பை ஏற்ற மக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். அந்த சமூகத்துக்கு தலைமை ஏற்கின்றார்கள், இல்லையா? ஆக மொத்தம் அந்த 10 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி வந்து ஏற்படுகின்றது. அந்த 10 ஆண்டுகளில் சமூக புரட்சி ஏற்படுகின்றது. அப்ப பல்வேறுபட்ட போர்கள் நடைபெறுகின்றது. அந்த போர்கள் எதற்காக என்று சொன்னால், நபிகளார் எங்கேயும் எப்போதும் தானாக போருக்கு சென்று போரை திணிக்கவில்லை. ஆக இவர்கள் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பிய பிறகு அந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக தற்காப்பு போர்களை நிகழ்த்த வேண்டியிருந்தது. அவர்களை யார் தாக்க வருகின்றார்களோ அவர்களோடு மோத வேண்டிய நிலை ஏற்பட்டது, இல்லையா? பல குழுக்கள் அவர்களை வந்து தாக்கினார்கள். எப்படியாவது இந்த இறுதி தூதரை அழித்து ஒழித்து விட வேண்டும், இந்த சமூகத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காக பலர் செயல்பட்டார்கள். ஆக அந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நடந்த பல போர்களிலே என்று சொன்னால் 1250 அல்லது 1200 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், இல்லையா? 10 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு போர்களில். ஆக இந்த உயிரிழப்பு முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருவரும் சேர்ந்து ஏற்பட்ட உயிரிழப்பு தான். ஆக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி ஒரு நல்லரசை கட்டி எழுப்புவதற்கு சில 100 உயிர்கள் தான் பலியாயிருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அர்த்தமே இல்லாமல் பிற நாடுகளை ஆக்கிரமிக்கிறோம் என்ற பெயரிலே எவ்வளவு உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதனால் இந்த பலனையும் அவர்களால் ஏற்படுத்தவும் முடியவில்லை, இல்லையா? அவர்களை எதிர்த்தவர் தான் உமர் ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய 2வது கலீஃபா. ஆக இவர் நபியாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவரை கொல்ல வேண்டும் என்று புறப்பட்டவர் தான் உமர், இல்லையா? உமர் அந்த சமூகத்துல வந்து சமூக தலைவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த முகம்மதை கொல்ல வேண்டும், எனவே இளைஞர்களே நீங்கள் முன்வாருங்கள். அப்படி யார் துணிந்து வருகின்றீர்களோ அவருக்கு 100 செந்நிற ஒட்டகங்களை நாங்கள் பரிசளிப்போம் என்று கூறுகின்றார். 100 செந்நிற ஒட்டகங்களை பெற்றுவிட வேண்டும், இந்த சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முதலாவதாக வந்தவர் தான் உமர். அப்படின்னா அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்ட கடுமையான சிந்தனை கொண்டவராக இருப்பார், இல்லையா? அந்த மனிதர் முகமது நபிகளார் அவர்களை சந்தித்த பிறகு மனமாற்றம் அடைகின்றார். நிச்சயமாக இவர் இறை தூதர் தான், இறை செய்திகளை தான் மக்களுக்கு போதிக்கின்றார் என்ற மனமாற்றத்தின் மூலமாக அவர்
நபிகளாரை ஏற்றுக்கொள்கின்றார். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், காந்தியடிகள் குறிப்பிட்டது என்ன குறிப்பிட்டார் என்று சொன்னால், இந்தியாவிற்கு உமருடைய ஆட்சி வேண்டும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார் இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் முதலாவதாக பொறுப்பேற்ற போது என்ன குறிப்பிட்டார்? நான் உமருடைய ஆட்சியை போல தர விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். ஆக இந்த உமர் யாரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். ஆக எப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு தலைகீழ் மாற்றத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்கின்றார்? அவருடைய ஆட்சி காலம், அவர் நகர்வலம் செல்கின்றார். சாதாரண ஆட்சி அல்ல அவரது ஆட்சி. ரோம பேரரசையும் பாரசீக பேரரசையும் அவர் வீழ்த்தி காட்டியவர். வீழ்த்தி காட்டியவர். இன்றைய அமெரிக்காவையும் சீனா அல்லது ரஷ்யாவையும் ஒரு நாட்டால் வீழ்த்த முடியுமா என்று சொன்னால் வீழ்த்த முடியாது. ஆனால் மிக குறைந்த படை வீரர்களை கொண்டு 2 மிக பெரும் வல்லரசுகளை வீழ்த்தி காட்டி ஒரு மிக பெரும் நிலப்பரப்பை தனது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தவர். ஏன் என்று சொன்னால் மக்களை அடிமைத்தலையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அவர் ஒரு நாள் நகர்வலம் செல்கின்ற போது ஒரு தாய் அந்த இரவு நேரத்தில் என்ன செய்கின்றார்? அடுப்பிலே தண்ணீரை வைத்து கற்களை போட்டு கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் குழந்தைக்கு உணவு தயாராகிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக. அதை பார்த்ததும் பதைத்து போகின்றார். எனது ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலே உணவுக்கு வழி இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கின்றது. ஓடோடி செல்கின்றார் இல்லையா? ஒரு ஜனாதிபதி செய்த வேலை. அவர் தனது முதுகிலே உணவுகளை சுமந்து, மாவுகளை சுமந்து கொண்டு அந்த வீட்டை நோக்கி வருகிறார். வேர்ச்சம்பளங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வழியிலே ஒரு தோழர் கேட்கிறார், ஜனாதிபதி அவர்களே, அமீருல் மூமினின் அவர்களே, அந்த பொதியை என்னிடம் கொடுங்கள், நான் எனது தோளிலே சுமந்து வருகிறேன். அதற்கு அந்த ஜனாதிபதி கூறுகின்றார், நாளை மறுமையிலே எனது சுமைகளை உன்னால் சுமக்க முடியுமா என்று கேட்கின்றார். நான் தான் இந்த மக்களுக்கு பொறுப்பாளன், நான் இது குறித்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், என்னை விடுங்கள், நான் செல்கிறேன் என்று சொல்லி அந்த குடிசை வீட்டை நோக்கி சென்று அந்த உணவை அவரிடம் கொடுக்கிறார். என்று சொன்னால் ஒரு ஜனாதிபதியால், உலகத்தினுடைய மிக பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்கின்ற ஒரு ஜனாதிபதியால் இப்படி செயல்பட முடியுமா என்று சொன்னால் செயல்பட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இறையச்சம் என்பது அவரை வழிநடத்தி. அவர் கூறுகின்றார், யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே ஒரு ஆடு அங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தின் காரணமாக அதில் விழுந்து விட்டது என்று சொன்னால் அதற்கும் இறைவன் என்னை விசாரிப்பானோ தண்டித்து விடுவானோ என்று நான் அஞ்சுகின்றேன், அந்த வழியை சீரமைக்காமல் நான் விட்டிருந்தால் என்று அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய கலவரம். இந்துக்களும் முஸ்லிம்களாக சேர்ந்து 3000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசே முன்னின்று நடத்திய ஒரு வன்முறை இல்லையா? 3000 பேர் கொல்லப்படுகின்றார்கள். இந்துக்களும் முஸ்லிம்களாக சேர்த்து கொல்லப்படுகின்றார்கள். 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார், உங்களது மாநிலத்திலே நீங்கள் முதல்வராக இருந்தபோது 3000 மக்கள் கொல்லப்பட்டார்களே, இதை குறித்து என்ன நினைக்கின்றீர்கள்? உமர் ஒரு ஆட்டிற்காக என்ன நினைத்தார்? ஏன் காந்திஜி உமருடைய ஆட்சி வேண்டும் என்று கூறினார்? இங்கே இந்த மனிதர் அந்த நிருபருக்கு என்ன பதிலளித்தார்? கார்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் கிராஸ் ஆகி உள்ளார அடிபட்டுருது, அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், அந்த ஃபீலிங் தான் எனக்கு அப்படின்னு சொன்னார். இது இன்றைக்கு ரெக்கார்ட் செய்யப்பட்ட உண்மை இல்லையா? அதுதான். ஆக இன்றைய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்களாக இருக்கின்றனர். இன்றைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கொள்வோம், எத்தனை போர்களை அது வலிந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. வியட்நாமிலே நடந்தது, 20 ஆண்டு காலம் வியட்நாமிலே நடந்தது, ஈராக்கிலே நடந்தது, ஆப்கானிஸ்தானத்திலே நடந்தது, இன்றைக்கு ஈரானிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த போர்களிலே மட்டும் கிட்டத்தட்ட 30-40 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2ஆம் உலகப் போரையும் சேர்த்து கணக்கிட்டால் 1 கோடிக்கும் அதிகமான மக்களை அமெரிக்கா தலைமையேற்று கொன்று குவித்திருக்கின்றது. எதற்கு? நாங்கள் வல்லரசாக இருக்கின்றோம், உங்களுக்கு நல்லரசை தர விரும்புகின்றோம், உங்கள் நாட்டு அதிபர்களை போட்டு தள்ளிவிட்டு நாங்கள் எங்களது பொம்மைகளை அங்கே அமர்த்துவோம் இல்லையா? எனவே உங்களது நலம் நாடிகள் நாங்கள் என்று அவர்கள் வருகின்றார்கள். ஆக 18வது நூற்றாண்டில் இருந்து இன்றைக்கு 21வது நூற்றாண்டு வரை நடந்த போர்களில் எல்லாம் எடுத்துக்கொண்டால் மக்களது உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மாற்றம் நடந்திருக்கின்றதா என்று சொன்னால் மாற்றம் நடைபெறவில்லை சகோதரர்களே, மாற்றம் நடைபெறவில்லை. உயிரிழப்புகள் தான் ஏற்பட்டிருக்கின்றன.
உடைமைகள் இழக்கப்பட்டிருக்கின்றன, சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, மக்கள் தங்களது வாழ்வாரங்களை இழந்து பெரும்பாலான மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். 1948 இருந்து இன்று வரை பலஸ்தீனத்திலே எத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்? 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கை கால்களை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவற்றை நிகழ்த்தி கொண்டிருப்பது யார்? இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு பின்புறமாக இருப்பது யார்? அமெரிக்கா, இல்லையா? ஏன் இவற்றை குறிப்பிடுகின்றோம் என்று சொன்னால், மக்கள் நலன் குறித்த சிந்தனை என்பது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இல்லை, அந்த ஆட்சியாளருக்கு இருந்தது, உமருக்கு இருந்தது. உமர் யாரால் உருவாக்கப்பட்டவர்? முகமது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டவர். உமருடைய பேரர் அதற்கு அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் ஒருவர் வருகிறார், அவர் பெயரும் உமர் தான். உமர் பின் அப்துல் அசீஸ் என்பது அவருடைய பெயர், இல்லையா? அந்த ஒரு சம்பவம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தனது வீட்டிலே தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலே தனது அலுவலக பணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரும் ஒரு ஜனாதிபதி பிற்காலத்திலே. தனது பணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நண்பர் ஒருவர் வருகிறார், அவரும் ஒரு அரசு ஊழியர். அவர் வந்து அமர்ந்து அவரிடம் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்த போதுதான் தெரிகிறது, அவர் நாட்டு விஷயத்தை குறித்து பேச வரவில்லை, குடும்ப நலன்களை பேசுவதற்காக வந்திருக்கிறார். உடனே அங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கை அவர் அணைத்து விடுகின்றார். அந்த நண்பர் கேட்கிறார், ஜனாதிபதி அவர்களே, பேசிக்கொண்டு இருக்கும் போது ஏன் இந்த விளக்கை அணைத்தீர்கள்? இல்லை, நீங்கள் அரசு துறை சார்பாக பேச வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். இந்த விளக்கு அரசு கருவூலத்தில் தரப்படுகின்ற எண்ணெயில் இருந்து எரிகின்றது, சொந்த விஷயங்களை பேசுவதற்கு இந்த வெளிச்சம் தேவையில்லை என்று அணைத்து விட்டேன் என்று கூறினார், இல்லையா? என்று கூறினார். ஊரா வீட்டு நெய்யை எடுத்து நீங்க ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் 3 மாசத்துக்கு முன்னாடி, இல்லையா? இன்றைக்கு பட்ஜெட் இல்லை, கஜானாவில் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன அறிவிக்கிறார்? 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப் போகின்றேன், அதற்கு ஊதியமாக 1 லட்சம் ரூபாய் தரப்போகிறேன், டிரைவருக்கு 25,000, பராமரிப்புக்கு 75,000 என்று சொல்லி. யார் வீட்டு சொத்து? மக்களுடைய சொத்து, இல்லையா? ஆக விவசாயிகள் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், மாணவர்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், பெண்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. இதை ஏன் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றேன் என்று சொன்னால், மக்கள் நலனை குறித்து ஆட்சியாளர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் சிந்தனையும் இல்லை. சகோதரர்களே, சகோதரிகள், இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம், இல்லையா? நாகரிகம், அறிவியல், தொழில்நுட்பம் இவையெல்லாம் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான கொலைகளை அரசு நிறுவனங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றன, இல்லையா? தனிப்பட்ட முறையிலே சிறு கோபதாபங்களுக்கு கூட கொலைகள் அரங்கேறுகின்றன. பார்க்குறோம் தமிழ்நாட்டில், இல்லையா? கடந்த ஆட்சியிலும் சரி, இந்த ஆட்சியிலும் சரி. தமிழ்நாட்டிலே எப்படின்னா, இந்தியா முழுவதும் மிக மோசமான ஒரு நிலை என்னவென்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான பெண்களை காணவில்லை. டெல்லியில, நொய்டாவில், ஆக்ராவில், இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் முழுவதிலும், ராஜஸ்தான், இங்கெல்லாம் அதிகமான பெண்கள் கடத்தப்படுகின்றார்கள். கடத்தப்பட்டவர்கள் எங்கே சென்றார்கள் என்று அரசால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. 1-2 அல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் 40,000 50,000 பெண்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள், சிறுமிகள் காணாமல் போயிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய இழப்பு! யார் இதை குறித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆளக்கூடியவர்கள் கடைந்தெடுத்த குணக்கேடர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆட்சி செய்யக்கூடியவர்கள், உலகத்தினுடைய பெரும்பாலான ஆட்சியாளர்கள் கடைந்தெடுத்த குணக்கேடர்களாக இருக்கிறார்கள், அறிவிலிகளாக இருக்கின்றார்கள், தற்குறிகளாக இருக்கின்றார்கள், விளம்பர மோகம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பொருளாதார குற்றங்கள் என்பதும் பெருகிக் கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம். வெறும் 2.5% ஜக்காத்து நிதி தான், இல்லையா? 2.5% ஜக்காத்து நிதியை பெற்று என்ன செய்தார்கள்? மிக பெரும் வளர்ச்சி திட்டத்தை அறிவித்தார்கள். ஏராளமான செல்வம் குவிந்தது, அதை வாரி வாரி வழங்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டத்திலே எல்லா செலவும் போனது போகவும் செல்வம் இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களே, என்ன செய்வது? எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுங்க, சாலைகளை
போடுங்க, பாலங்களை கட்டுங்கள் என்று ஒவ்வொன்றாக உத்தரவிடுகின்றார். அப்பொழுதும் மீதி இருக்கின்றது, என்ன செய்யலாம்? நீங்கள் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவுகளை வாங்கி நீங்கள் மலைகளின் மீதும் கரைகள் ஓரங்களிலும் நீங்கள் பரத்தி வையுங்கள், அவை ஒன்றுவிட்டு செல்லட்டும் என்றார்கள். அந்த அளவுக்கு செல்வம் பெருக்கெடுத்தது. வெறும் 2.5% வரி தான். இன்னைக்கு 2.5% வரியை நம்ம கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு. ஜிஎஸ்டியே 18%. அதுக்கடுத்தது வாட்டு இல்லையா, எல்லா நாடுகள்லையும் இருக்கு, வாட்டு கட்டுறோம். இன்னும் ஏராளமான ரூபங்களிலே நம்மிடம் வரி வசூல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இல்லையா. இன்றைய அரசுகள் நம்மிடமிருந்து மக்களிடமிருந்து பிடுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு நாட்டிலும் மக்கள் நலன் அரசு இல்லை என்று நாம் உறுதியிட்டு கூற முடியும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு மக்களை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய நிலை இருக்கின்றது. அவர்களிடம் பொருளாதார அறிவு இல்லை, மக்களை குறித்த சிந்தனை அவர்களிடம் இல்லை சகோதரர்களை. எனவே இப்படியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் பிரச்சனை இருக்கு. ஒரு வல்லரசு நினைத்தால் எந்த நாட்டின் மீது படையெடுக்க முடியும். அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்கின்றார்கள், கொள்கின்றார்கள், கடத்துகின்றார்கள். அந்த மக்களுடைய செல்வங்களை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை, பெட்ரோலிய வளங்களை அல்லது மற்ற வளங்களை தாங்கள் அபகரித்துக் கொள்கின்றார்கள். வல்லரசுகள் தங்களுக்கிடையே பங்கு போட்டுக் கொள்கின்றார்கள் இல்லையா. ஆனால் இவற்றை அவர்கள் பெருமையாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இழிவிலும் இழிவு அதுதான். மிக இழிவான செயலை இவர்கள் செய்து கொண்டு அதை பெருமையாக அவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. பெர்னாட் ஷா கூறினார், இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய காலத்திலேயே அவர் என்ன செய்யறாருன்னா, நாட்டில் நடக்கக்கூடிய அநீதங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய அநீதங்களை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், இன்றைய காலகட்டத்திற்கு முகமது நபிகளார் தேவை. அந்த நபி இன்றைக்கு இருந்திருந்தால், அந்த நபிகளார் இன்றைக்கு இருந்திருந்தால் ஒரு கோப்பை தேநீரை குடித்து முடிப்பதற்குள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தந்திருப்பார் என்று பெர்னாட் ஷா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். நீங்கள் தேடி பாருங்கள், படித்து பாருங்கள், அந்த வரலாற்று சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் இல்லை. ஆனால் அவர்களுடைய வழிகாட்டுதல், அவருடைய போதனைகள் இன்றைக்கும் இருக்கின்றன. அதை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு 200 மில்லியன் மக்கள் என்ன செய்யறாங்க, 200 கோடி மக்கள் உலகத்திலே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, முகமது நபிகளாரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இல்லையா. அந்த நபிகளார் நம்மிடம் இல்லை என்று சொன்னாலும் அவர் காட்டிய வழிமுறை இருக்கின்றது. என்ன வழிமுறை விட்டு சென்றார்கள்? மக்களை பிரபஞ்சத்தினுடைய அதிபதியோடு இணைக்க வேண்டும். எந்த இறைவன் படைத்தானோ, எந்த இறைவன் நமது உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றானோ, எந்த இறைவன் நமக்கு உயிரளித்திருக்கின்றானோ, வாழ்வாதாரங்களை தந்திருக்கின்றானோ, அந்த இறைவனை மக்கள் அறிந்து கொள்ள செய்வதற்குரிய ஏற்பாட்டினை அவர்கள் செய்தார்கள். அதுதான் தீர்வாக இருக்கின்ற சகோதரர்கள். அது மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அன்றைய தினம் உங்களது செயல்கள் அனைத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே நீங்கள் எங்கிருந்தும் தப்பித்து செல்ல முடியாது இல்லையா. நிருபர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரையோ சந்திக்கிறதுக்கு மைக் எடுத்துட்டு ஓடினா ஆடி கார்ல, BMW தப்பித்து ஓட முடிகிறது. ஆனால் அங்கே அப்படி தப்பித்து ஓட முடியாது இல்லையா. அங்கே பதில் சொல்லிதான் ஆக வேண்டும், பதில் சொல்லிதான் ஆக வேண்டும், அதற்குரிய தண்டனையை பெற்றுதான் ஆக வேண்டும். இந்த அச்ச உணர்வை நபிகளார் மக்களுக்கு மத்தியிலே விதைத்ததன் விளைவாக அந்த மக்கள் நன்மக்களாக ஆனார்கள். இறை எச்சத்தை அவர்களுடைய உள்ளத்திலே விதைத்தார்கள். உங்களை படைத்த இறைவன் அப்படியே உங்களை விட்டுவிடவில்லை, உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களது எண்ணங்களை அவன் பதிவு செய்து கொண்டிருக்கின்றான், உங்களது செயல்களை அவன் பார்க்கின்றான், பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். இந்த குறுகிய கால வாழ்க்கை முடிந்த பிறகு மிக நீண்ட நெடிய காலம் ஒன்று இருக்கின்றது. அதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு நாள் இருக்கின்றது. அதற்கு முன்னர் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றீர்கள். எனவே உங்களை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள் மக்களை என்று அழைப்பு விடுத்தார்கள். ஆக இந்த இறையச்சத்தை சுமந்த ஒரு மனிதன் தவறிலே ஈடுபடுவானா? குற்றச் செயல்களிலே ஈடுபடுவானா? பிறருடைய உரிமைகளை பறிப்பானா? பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பானா? முறையான வழிகளிலே ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு மனிதன் எண்ணுவானா? நிச்சயமாக செய்ய மாட்டான். அதை தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். எனவே சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார் இல்லையா. எனவே போதனைகளை மட்டும் செய்துவிட்டு நபிகளார் சென்று விடவில்லை. செய்த போதனைக்கு ஏற்ப தானே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி ஒரு மிக பெரும் சமூகத்தை கட்டமைத்தார்கள். இன்றைக்கு பல கோடி மக்கள் அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைக்கு, உளவியல் சிக்கல்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னவென்று சொன்னால்
எந்த இறைவன் நம்மை படைத்தானோ, எந்த இறைவனை நமக்கு அந்த இறை தூதர் அறிமுகப்படுத்தி வைத்தாரோ அந்த இறைவனுடைய கட்டளைகளை வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் சரியான தீர்வாக இருக்கும். அதை தான் பெர்னாட்ஷா அவர்களும் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இந்த நாளிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதன் மூலமாக நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த மனிதரை பற்றி உலகத் தலைவர்கள், உலகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மிக பெரும் தலைவரை குறித்து நாம் ஏன் சிந்தித்து பார்க்கக்கூடாது? அவர் ஏற்படுத்திய மாற்றம் எத்தகையது, அதற்கான வழிமுறை எப்படி ஒரு வெற்றியாக அமைந்தது என்பதை குறித்து நாம் ஏன் படித்து பார்க்கக்கூடாது என்ற சிந்தனையை நாம் இங்கிருந்து பெற்றுச் செல்ல வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. எனவே அவரை குறித்து நாம் படிக்க வேண்டும். எனவே அவரது நல்ல போதனைகளை பிறருக்கு எடுத்து கூற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.